கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நம்மளுக்கு மறுபடியுமாக ஒரு தவச நாட்களை கொடுத்திருக்கிறார். இதை நாம் முறையாக கவனமாக அனுசரிக்கும் பொழுது நம்மளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீங்கள் பேசுங்க. உலகத்தின் சத்தம் அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்டு இதயத்தில் பதித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். கர்த்தாவே, சொல்லும்படியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். லூக்கா என்ன சொல்றாருன்னா, அனுதினமும் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இங்கு இயேசு அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, சீஷர்களை பார்த்துன்னு சொல்கிறாரு. சீஷர்கள்னா யார்? நம்ம தான் சீஷர்கள். எப்படி நம்ம சீஷர்கள் ஆக முடியும்? அப்போஸ்தலர் 11:26 என்ன வாசிக்கிறோம்? அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், நம்மெல்லாம் சீஷர்கள். ஆண்டவர் நம்ம பார்த்தோன்னு சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால். அப்போனா முதல்ல சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதற்கு உனக்கு விருப்பமான ஆண்டவர் கேட்குறார். ஏன் அந்த கேள்வி கேட்குறாருன்னா, ஒரு வாலிபன் ஒருவன் வருகிறான், அவனுக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. உன்னை இயேசுவிடம் கேட்கிறார், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ அந்த கட்டளைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணு. ஆண்டவர், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சரி, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, என்ன ஆண்டவரை சொல்லுங்க. உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு அதற்கு பின்பு சிலுவை எடுத்து கொண்டு வான்றாரு. அவன் என்ன செய்கிறான்? ஐயோ, என் சொத்து சொத்தெல்லாம் விடணுமா? இது ஆகாத காரியம் அப்படின்னு அவன் துக்கமுகத்தோடு போய்விட்டான். கிறிஸ்தவுக்குள் பிரியமானே, நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எந்த தேசம், எந்த கிராமம், எந்த பட்டணம் வந்தாலும் திரளான ஜனங்கள் வராங்க, சுகம் பெறாங்க, விடுதலையோடு கடந்து செல்கிறாங்க, சுகத்தோடு கடந்து செல்கிறாங்க, சமாதானத்தோடு கடந்து செல்கிறாங்க, சந்தோஷத்தோடு போகிறாங்க. இவன் ஒருத்தன் தான் துக்க முகத்தோடு சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் கேட்ட, விருப்பமாப்பா அப்படின்னு. இன்னொரு இடத்துல நம்ம அங்கே என்ன பார்க்கிறோம்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 57லேருந்து 62 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில பேரெல்லாம் வாண்டுறாங்க, ஒவ்வொருத்தரும் சாக்கு போக்கு சொல்கிறான். ஒருத்தன் புதுசாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னால் வர முடியாதுன்னா. இன்னொருத்தன் நான் வயல் வாங்கியிருக்கேன், என்னால் வர முடியாது. ஒருத்தன் நான் மாடுகளெல்லாம் வாங்கியிருக்கேன், என்னாலெல்லாம் வர முடியாது. அப்போ சில பேர் உலகத்தின் ஆசை, பற்று, குடும்ப காரியங்கள் இதிலெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அழைத்தும் அவர்களால் பின்பற்ற முடியவில்லை. ஆனால் இங்கே அந்திரேயா, பேதுரு, இங்கிட்ட யாக்கோபு, யோவான், மத்தேயு, இவங்கெல்லாம் பாருங்கள், வானோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்தார்கள். அதனால தான் சில பேருக்கு விருப்பம் இருக்குது, சில பேருக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி உங்களை என்னையும் பார்த்து, சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வா, அதுக்கு முதல்ல உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆமாம் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர விரும்புகிறேன். அப்போ விருப்பம் வந்துருச்சு. அப்போ அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி. அப்போ பின்பற்றணும்னு தீர்மானம் எடுத்துட்டீங்க. இந்த பின்பற்றுதலில் 3 விதமான நிலைமை இருக்கிறது. அது என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இம்மைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றுகிற ஒரு சில கூட்டம் இருக்கிறது. இம்மைக்காக மாத்திரம்.
அவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தில் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இயேசு இம்மைக்காக ஆண்டவரை தேடுவது, இம்மைக்காக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது, இம்மைக்காக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அப்போ ஏதோ ஒரு சுயம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அவங்க எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் பாவம். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டுதுங்க. ஒரு விவசாயி என்ன செஞ்சான், ஒரு பூனையை வளர்த்தான், ஒரு நாயை வளர்த்தான். ஒரு நாளைக்கு வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு பூனைக்கு பால் ஊற்ற மறந்து போயிட்டான். அசந்து தூங்கிட்டான். வெளியே ஒரு மரத்தடியெல்லாம் கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டான். இந்த பூனைக்கு பசி. நைட்டெல்லாம் மியா 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 மியான்னு கத்திக்கிட்டு இருக்கு. இவன் புரண்டு படுக்கிற, என்னடா இந்த பூனை கத்திக்கிட்டு இருக்கு, தூங்க விட மாட்டேங்குது மனுஷனன்னு. ஒரு வெளியாக காலையில் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு பூனை மேலே கோபம். தான் தப்ப உணரல, அதுக்கு பாலை ஊற்றலை, அதனால தான் கத்துதுன்னு. என்னை தூங்க விட்டியா, கத்துன, இனிமேல் கத்துவியான்னு ஒரு குச்சி எடுத்தேன், வேப்பங்குச்சியை. பூனையை சாத்துன்னு சாத்து, இனிமேல் நான் தூங்கும் போது நீ கத்துன, உன்னை கொன்று போடுவேன்னு அடித்து போட்டுட்டு அவன் போயிட்டான். இதை நாய் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பூனை கத்துனதுனால தான் அடி. கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு திருடன் ஒருவன் கோட்டச்சோறு மேலே ஏறி குதித்து உள்ளே வாரான். இங்கே முதலாளி கட்டில் அசந்து தூங்கிட்டு இருக்கார். இந்த திருடன் நெல் மூட்டையும் பம்பு செட்டையும் திருட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குறான். ஐயோ, நம்ம முதலாளியுடைய நெல் மூட்டையெல்லாம் திருடுறானே, நம்ம கத்துவோம், அவனை எழுப்பாட்டி விடுவோன்னு வாயை திறக்க போச்சான். பூனைக்கு விழுந்த அடி ஞாபகத்துக்கு வந்தது. எப்பா, நம்ம கத்த வேண்டாம், வாயை மூடிக்கிடுவோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்புன்னு திருடன் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் பார்க்குற, ஐயோ நெல் மூட்டை காணா, பம்பு செட்டை காணா, அதை காணா, இதை காணான்ட்டு. நாய் மேலே, உன்னை எதுக்கு நான் வளர்க்குறேன், காவல் காக்க தானே. திருடன் வந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் என்னை கத்தி எழுப்பலை? எழுப்பி இருந்தேன்னா நான் அதெல்லாம் பார்த்துருப்பேல. கம்பு எடுத்தான். நாயை கத்துவியா, இனிமேல் நீ கத்துவியான்னு அடின்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு போயிட்டப்போ அந்த நாய் நினைக்கி, நான் கத்தவா வேண்டாமா? பூனை கத்திச்சு, அடி வாங்கிச்சு, நான் கத்தாமல் இருந்தேன், எனக்கு அடி. இப்போ நான் கத்தவா வேண்டாமா? இதுதாங்க இம்மைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றிகளுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் ஏன் நடக்கு, எதுக்கு நடக்கு, அதெல்லாம் தெரியாது. அப்போ ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், இம்மைக்காக மாத்திரம் பின்பற்றாதீங்க. சரி, இரண்டாவது ஒரு விதமான கூட்டம் இருக்கிறது. லூக்கா 22:54 இதில் வாசித்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். லூக்கா 22:54 அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். சில பேர் இருக்காங்க, தூரத்தில் பின் செல்கின்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. கிறிஸ்மஸுக்கு மட்டும், நியூ இயருக்கு மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. பிள்ளைக்கு கல்யாணம்னா சர்ச்சுக்கு வருவாங்க, மற்ற நேரம் வரமாட்டாங்க. அது முக்கியமல்லவா? சர்ச்சுக்கே வராமல் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் பிரியமான நிறைய பேர் அப்படிதாங்க. மனைவியை மட்டும் இன்றைக்கி பாருங்கள், எல்லா சர்ச்சிலையும் இந்த பொம்பளைகள் கூட்டம் தான் இருக்குது. ஏன் ஆம்பளைகள் எங்கே தான் போகிறீங்க? வர்றது கிடையாது. வேலை, சடங்கு வீடு, இல்லது ஊருக்கு போகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதல்ல ஆலயம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, என்ன பாப்பா எங்கே போகிற? இல்லைம்மா யூத் மீட்டிங் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நாளைக்கு பரீட்சை இருக்கு, உட்காந்து படி. அனுப்புவது கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல யூத் மீட்டிங்க்கு அனுப்புங்க. ஈவினிங் சர்வீஸ் 1.5 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்கள் பிள்ளை படித்து கிடிச்சு இது பண்ண. அப்போ தான் முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 1.5 மணி நேரம் ஆலயத்துக்கு போயிட்டு அதற்கு பின்பு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு புஸ்ஸை தூக்கினா போதும். ஆண்டவர் அப்படியே படித்த பாடங்கள்லாம் மனசில் தங்கும், படித்த கேள்விகள் வரும், தப்பு இல்லாமல் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கை தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நாளைக்கு செமஸ்டர், சர்ச்சுக்கு போக வேண்டாம், உட்காந்து படி, நீ தான் போய் அங்கே அப்படிலாம் பேசாதீங்க தயவு செய்து. யூத் மீட்டிங் அனுப்புங்க, சண்டே கிளாஸ் அனுப்புங்க, சாயந்தர சர்வீஸுக்கு அனுப்புங்க. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதற்கு பின்பு மற்ற காரியத்தை செய்யுங்க.
அதுபோல் சண்டே சொந்தக்காரங்க வீடு, கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணுமா, கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்லைதான் ஆலயத்துக்கு போயிட்டு கல்யாண வீட்டில் போய் சாப்பிடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நம்ம தேவன் அன்புள்ளவர் தான், என்னிடத்தில் வரவுனை புறம்பே தள்ளுவதில்லை. இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்து வைப்போம், என்ன தங்குவோம். அது மட்டும் இல்லை, நீ என்னென்ன நினைக்கிறீங்க எல்லாம், கேட்காததெல்லாம் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே அதைத்தான் பார்க்குறோம். சரி, மூணாவதாக லூக்கா 22:33 ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர கடைசி வர ஆண்டவருக்காக நம்ம பின்பற்றணுங்க. கடைசி வர என்ன ஆனாலும் சரி, கடைசி வர நம்மளுடைய மோட்டிவ், நம்மளுடைய சிந்தை எல்லாம் காடு தான் இருக்கணும், வேற சிந்தையே போகக்கூடாது. என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவேன், வீட்டு ப்ரேயர் போவேன், கிராம ஊழியம் போவேன், ஓய்வினால் கர்த்தருக்குரியது நான் கர்த்தருக்கு தான் செய்வேன். அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கங்க. சரி, அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் எப்படி பின்பற்றணும்னு டிசிஷன் எடுத்தாச்சு. நாம் கடைசி வரை ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று தன்னைத்தான் வெறுக்கணும். எதெல்லாம் வெறுக்கணும்? சுயத்தை வெறுக்கணும். பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும், உலகத்தை சிலுவையில் அறையணும். அறைய வேண்டியவைகளெல்லாம் அரைஞ்சிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை பின்பற்ற வேண்டும் என்று. ஒரு காரியத்தை நினைச்சுக்கோங்க, ஏன் சிலுவையை சுமக்கணும்? பார்த்தீங்கன்னா லூக்கா 14:27 ஒருவன் என்னை சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றினீங்கன்னா தான் எனக்கு சீஷனாக இருப்பீங்க. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருப்ப, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்று. மத்தேயு 10:38 சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். எப்படி பயன்படுத்துவார்? உன்னை பயன்படும் பாத்திரமாக கர்த்தர் வணைய வேண்டும் என்றால் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். யோவான் 12:26 ஊழியம் செய்கிறவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் என்று. சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க எங்கே இருந்தாலும் அங்கே ஆண்டவர் நான் இருப்பேன்னு சொல்கிறார். சிலுவையை பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் லூக்கா 18:28-30 வரை இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். பேதர் கேட்டேன், ஆண்டவரே உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்போ உனக்கு இம்மையிலே ஆசீர்வாதம், மறுமையிலே ஆசீர்வாதம், கடைசி காலத்தில் நீங்கள் 12 பேரும் 12 சிங்காசனத்தில் உட்காந்து நியாயம் தீர்ப்பீர்கள். பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம். அடுத்தது உபாகம் 1:36 காலே பெண்ணை உத்தமமாய் பின்பற்றினபடியால் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம். அப்போ நீங்கள் ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுங்க, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுங்க. உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வியாபாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பின்பற்றாவிட்டால் உபாகமம் 11:28 சாபம் வருமாங்க. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. பின்பற்றாவிட்டால் சாபம் வரும். சங்கீதம் 18:4 அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, ஆண்டவரை தவிர நீங்கள் வேற யாரையும் பின்பற்றினால், அது மனுஷனாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், யாரை பின்பற்றினாலும் வேதனை இருக்கும். டாக்டர்கிட்ட போங்க, ஒன்றும் இல்லைன்னுவாங்க, ஆனால் வேதனை இருக்கும். எந்த மருந்து சாப்பிட்டாலும் கேட்கல, எனக்கு இந்த பெயின் இருக்கு. காரணம், நீங்கள் ஆண்டவரை பின்பற்றலை, உத்தமமாய் பின்பற்றலை, சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றலை. அப்போ அந்த உபாச நாட்களில் இதெல்லாம் தியானம் பண்ணி விட்டு விட வேண்டிய காரியங்கள்லாம் விட்டு கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களெல்லாம் கடைப்பிடிங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றுவேன், சிலுவையை எடுத்துக்கொண்டு சுயத்தை வெறுத்து கடைசி வரை உம்மை பின்பற்றுவேன் என்ற தீர்மானம் எடுப்போமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.